அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 42 அதிகாரம் அதனுடைய 1 முதல் 8 வசனங்களை நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். எகிப்திலே தானியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அறிந்து கொள்றாரு. அறிந்து கொண்ட உடனே தன் குமாரர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு. எகிப்துல தானியம் உண்டு கேள்விப்படுறேன், நீங்க அதனால என்ன பண்ணுங்க, நாம உயிரோட இருக்கும்படி, சாகாம உயிரோட இருக்கும்படி நீங்க அங்க போய் தானியத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோசேப்பின் சகோதரர்கள் 10 பேர் மட்டும்தான் எகிப்துக்கு போறாங்க. யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனை யாக்கோபு அனுப்பல. ஏன்னா போற வழியில அவனுக்கு ஏதாவது மோசம் வந்துடும், ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு பயந்து அவனை அவர்களோட அனுப்பல. கானான் தேசத்துல பஞ்சம் அதிகமா இருந்தபடினால தானியம் வாங்க போவாங்கல்ல, அவங்க கூட தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரவேலின் குமாரர்கள், அதாவது யாக்கோவின் குமாரர்கள் போறாங்க. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்துல இருந்து வரவங்க எல்லாருக்குமே தானியத்தை விற்று கொண்டிருந்தாரு. யோசேப்பின் சகோதரர்கள் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்றாரு, தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல என்ன பண்றான் அப்படின்னா கடினமாய் அவர்களுடைய பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க கானான் தேசத்துல இருந்து தானியம் கொள்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. காரணம் பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய 17 வயதிலே சகோதரர்களால் குழியிலே போடப்பட்டு இஸ்மவேலிடத்தில் விற்கப்படுகிறான். அதுக்கடுத்து பார்வோன் முன்பாக யோசேப்பு நிற்கின்ற போது அவனுடைய வயது 30. அப்போவே அவனுடைய முகத்திலே அநேக மாற்றங்கள் தோன்றியிருக்கும். அதன் பின்பதாக பரிபூர்ணமுள்ள வருடங்கள் 7 வருடங்கள், அப்ப 37. அதன் பிறகு தோன்றிய பஞ்சமுள்ள நாட்களில்தான் யோசேப்பை காண்கிறார்கள் அவனுடைய சகோதரர்கள். அப்படியானால் 37 வயதுக்கு மேலாக இருக்கும். 17 வயது இளம் வாலிபனாக இருந்தவன் இன்று 37 வயது நபராக மாறியிருக்கிறான். அப்படி என்றால் முகத்திலே அநேக மாற்றங்கள் தோன்றியிருக்கும். அதனால் எளிதாக அவர்கள் சகோதரர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அப்பொழுதே பெரியவர்களாக இருந்தபடினாலே அவன் எளிதாக கண்டுகொள்கிறான் தன் சகோதரர்கள் என்று. ஆனால் அவர்களால் இவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாருங்க, சகோதரர்கள் தரை மட்டும் குனிந்து வணங்கினாங்க. அப்போ முதல்ல 17 வயசுல இருக்கும்போது அவன் ஒரு அரிக்கட்டு, இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறதாகவும் சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் இவனை வணங்கினதாகவும் கண்டதாக இவன் சொப்பனம் கண்டிருப்பான் சின்ன வயசுல. அப்போ அந்த சொப்பனத்தை இன்று கடவுள் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இவனை தரை மட்டும் குனிந்து வணங்கி தானியத்திற்காக இவனிடம் வந்திருக்கிறார்கள். அப்போ யாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்களோ அவர்களே இன்று தன்னிடம் தானியத்திற்காக நிற்பதற்காக கடவுள் காரியத்தை வாய்க்க